வணக்கம் மக்களே, வெல்கம் டு SNVIP vlogs. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆஃப் டே ட்ரிப்பை வந்து சிங்கிரிகோனா வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருப்போம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோடு நல்லா போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் இது வெறும் மண் ரோடு தான். மழெல்லாம் ரோடு அருமையாக இருக்குது. தண்ணி பார்த்தியா, ஏரி மாதிரி இது அருமையா. பனி 20 கிலோமீட்டர் இருக்குமா? அவள் தானே நேராக போய் ஒரு 4 கிலோமீட்டர் வரும். இருக்கும் ஹாய் காய்ஸ். இல்லை மழைலாம் இயற்கையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், ரெண்டாவது வரும்போது ஜல்லிக்கல் சூப்பராக நான் வரும்போது எம்சென்ட் போட்டு வச்சுருந்தோம். ரோடுலாம் நல்லா இருக்குங்களா? பயங்கரமாக. நான் ஃபஸ்ட் வாட்டி வரும்போது மண் ரோடு, ரெண்டாவது வாட்டி வரும்போது ஜல்லி கொட்டி எம்சென்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த போய் ஒரு ஆட்டோவில் போன போகிறோம். உட்காந்துருந்தார் அவர். நாங்கள் வரப்போ ரோடே போடல, கல்லுக்குள்ள ஓட்டி பஞ்சர் பண்ணிட்டாரு. அங்கே வந்தோம். ஆமாம், கல்லு ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்தாங்க. எங்கேயுமே வர முடியாது, வண்டி வரத்துக்கு கூட வழி இருக்காது. நடுவில் பனி வேறு. நம்ம வர டைம் பனி வேறு, பனி மூட்டம் ஓவராக இருக்குது. வெயில் இருந்தால் நேற்றுக்கு நொந்து மூட்டுருக்க வேண்டியதான். ஏதோ பனி வெயில் நல்லா இருக்குதுண்ணா. ஒன் டே அருமையாக. இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம். மூலகோணி வெயில் நல்லா இருக்குதான் இப்போ தெரியலையா? மூலகோணிக்கா நல்லா இருக்கு. ஆனால் 2 மலைங்களுக்கு நடுவில் மேடு இவ்வளோ ஹைட் இல்லைல்லடா. அப்போ மேடு இவ்வளோ ஹைட் இல்லைல்ல. அப்போ எனக்கு தெரிஞ்சு மேடு இவ்வளோ ஹைட் இல்லைன்னு நினைக்கிறேன். கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ ஹைட்டு கஷ்டம். இப்போ ஹைட் ரொம்ப ஏற்றி வச்சுக்கிறோம். இந்த ரோடு எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டரா? 5 கிலோமீட்டர். ஆனால் 5 கிலோமீட்டர் எல்லாம் பஸ்ஸு கூட போவோம், பெரிய பஸ்ஸு. அந்த ஊருக்குள்ளே வரதான் கஷ்டம். அந்த ஊருக்குள்ளே வந்து. ஆனால் இங்கே ஆம்னி வேன்லாம் வருது. அந்த 10-20 பேர் சின்ன சின்ன வேனுங்க இருக்குதுன்னா அது வருது. 20 பேர் உட்காருது. அந்த மாரி பெரிய பஸ் தான் வராது அந்த ஊருக்குள்ளே. சின்ன வேனுங்க வரும். கேமரா இருந்தால் அது கேமரா இருந்தால் செம்மையாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டு. ஊருக்கு ஒன்றும் ரோட்டு போடல. இந்த வழி போனாக்கா
இது ஒரு ரூட். ரோடு போட்டவங்க அந்த ஊருக்குள்ளேயே ரோடு போட்டுருந்தா வர்றவங்க நல்லா வழியாக வந்துருப்பாங்க. அங்கே குண்டு குழியுமா இருக்குது, இங்கே தான் ரோடு இருக்குது. காற்று தான் ஓவர் அடிக்குது, கிளைமேட் வச்சுக்கலாம். ஆனால் இந்த கிளைமேட் இது ஒரு வாட்டி கூட வந்தப்ப இல்லை. இப்போ இருக்குது தரமாக இந்த இப்போ வரதுக்கே குளிராகுது. காலில் வந்தா அவள் தான் இன்னும் குளிராக இருக்கு. ரசிக்கிறப்போ பயங்கரமாக இருக்குது இயற்கையில். மூங்கில் இந்த பக்கம் மூங்கில், இந்த பக்கம் மூங்கில், சரியான பாட்டு. நாங்கள் வந்து தாண்டி கோயிலுக்கு வந்தாச்சு. மாட்டு பண்ணலாம் இருக்கு. ஒரு 5 கிலோமீட்டர் ரைடு, ஒன்லி 5 கிலோமீட்டர்ஸ். தீர்த்தகிரி மலைக்கு போகிற மாதிரியே இருக்குது. ரைட்லடா, இங்கே நம்ம நடந்துதான் போனோம் நாளைக்கு. நடந்து போனோமா? அதெல்லாம் கோயில் தான். அந்த இது தண்ணி வர இடம் நடந்து போனோமா? தண்ணி வர இடம் இதுதான்டா. எங்கே குச்சின்னுக்குதா? நான் இது அவ்வளோ ஹைட்டில் இருக்குதுங்க தண்ணி. இதுன்னா இல்லைடா, சின்னது இல்லைடான்னு சொன்னாங்க. மேலே போவோமா? போவாது, நடந்து போனோம். ரெக்கார்டு மட்டும் தள்ளி விட்டுலாமா? ஓரத்தில் போக போகிறோம். அது உள்ளே போய் உட்கார போகிறோம். லைட்டாக மீன் விட்டுருவோம். எல்லா மீன் கௌராணி பவுடர் மைக்கு ஆன்ல இருக்குதா? ஆஃப்ல இருக்குது. லைட் எரியலையா? எரியலாம் ஆஃப் ஆகிட்டு. அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் தைக்கும். ஆன்ல இது பிடி. நான் ஒன்று மட்டும் போட்டு போகிறேன். எங்கள் ஆளை வேணாம். அவன் உள்ளே போயிட்டான். உள்ளே போய் என்ன பண்ணுறது? அங்கே போய் வா. நீ என்னத்துக்கு மாட்டிக்கிண்ணா? பேசுறது கேட்குறோம்ல. நான் வேலைக்கு பார்க்குறியா? போய் வா. இதெல்லாம் யார் பிடிக்குதா? கொடு. பூச்சி வேலை போகல. பேக் நேற்று காட்டுறதா? நீ உள்ளே போட்டாக்கா போய் வா. இரு கொஞ்ச நேரம், அவனை எடுத்துட்டு வரான். அண்ணா அப்படியே மூஞ்சி காட்டு இந்த பக்கம். இந்த பக்கம் திரும்புடா. திரும்புடா இந்த பக்கம்னா. போதுமா? क्या पूरा
வீல் இது இருக்குதா ஃப்ரீயாக தான் இருந்தது. மார்னிங் டைமில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்திருக்கும். பம்பர் ஆகிட்டு பட்டு இந்த டைமில் வந்ததுனால ஃப்ரீயாக இருந்தது. காலில் வந்ததுன்னா செம்ம கூட்டமாக இருந்திருக்கும். கையை விட்டாக்கா டான்ஸ் ஆறாரு. சிங்கின்னு ஒருத்தருக்கு வந்து மோட்சம் கொடுத்த இடம் சார்ஜர் காலி வந்து அப்படி வந்து மூலஸ்தானத்தில் இருக்கு சொன்னார் ஒருத்தர்கிட்ட. ஸோ அதேமாரி ஒன் டே ட்ரிப்பாக யாராச்சும் வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். திருத்தணிலேருந்து கிலோமீட்டர் தான் இருக்கும். திருத்தணிலேருந்து புத்தூருக்கு வந்து வரலாம். அப்படி இல்லைன்னா நகீர்லேருந்து ஷார்ட்கட் எடுத்து ஆரூர் சைடு வந்து வரலாம். இடம் வந்து நீங்கள் அமைதியை நாடி வரலாம்னா இங்கே வரலாம். சென்னையிலேருந்து ஒரு 120, சென்னையிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் இருக்குமா? 100 கிலோமீட்டர் இருக்கும். திருத்தணிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டரா? அதனால் ஒரு 120. புத்தூர்லேருந்து ஒரு திருத்தணிலேருந்து ஒரு 50 கிலோமீட்ரு. ஒன் டே ட்ரிப்பாக வரணும்னா சென்னையிலேருந்து வரலாம். ஒன் டே ட்ரிப்பாக வரணும்னா சென்னையிலேருந்து வரலாம். இயற்கை காட்சிகள் கீழே சைலண்ட்டான இடம், எந்த தொந்தரவும் இல்லை, அமைதியாக இருக்கும் இடம். வீடியோ தேடி யாராச்சும் ஒன் டே ட்ரிப்பாக பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இல்லை வியூலாம். ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? கோயில் பேர் வந்து சிங்கிரி கோணம் லக்ஷ்மி நரசிம்மா சாமி இருக்காது. ஒன் டே ட்ரிப்பாக திருத்தணிலேருந்து வந்தால் ஆஃப் டே ட்ரிப்பாகவே போகலாம். 10 மணிக்கு கிளம்புனா கூட 2-3 மணி பிளான் பண்ணால் பயங்கரமாக ஃப்ளாட் இது. சென்னையிலேருந்து எப்படியும் ஒன் டே ட்ரிப் ஆகிடும். மார்னிங் கிளம்புனா 6 o'clock, ஈவினிங் 6 o'clock ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இங்கே கூட்டம் கிடையாது. வந்து போகிற ட்ராவல் டைமிங் தான் ஆகும். இன்றைக்கி ஒரு நல்ல கிளைமேட்டாக இருக்குது. காட்டுறேன் டைம். அது பயங்கரமான பிளேஸ். பனிமூட்டமாக இருக்குது. அப்படியே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. இந்த டைமில் வந்து இந்த எப்படி இருக்குது வியூலாம்? பனிமூட்டம் இல்லைன்னா செம்ம வெயில் இருக்கும். செம்மையாக டயர்டாக இருக்கும். வேர்வை தண்ணி குட்டி இருக்கும். இங்கே ஒரு நியூஸ் பாராட்டு இருக்குது. புலியூர் தானே ஒரு நியூஸ் பாராட்டு இருக்குது. ஆனால் வரல. நான் இங்கே 2-3 பேர்களை கேட்டோம். மார்கழி வரல. பண்ணதுலேருந்து கிளைமேட் நல்லா இருக்குது. இவரும் அதுதான் சொன்னார். ஆனால் இங்கே 2-3 பேர் லோக்கல் ஆளுங்களை கேட்டோம். ஆனால் வரலன்னு தான் சொன்னாங்க. இவர் ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது என்ன நியூஸ்னு தெரில. அந்த நியூஸ் சேனல் பேர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். வரணும்னு எதிர்பார்த்தோம். பட் புலி வரல. ரொம்ப பயப்படலாம் தேவையில்ல. இதோ இவரும் சொன்னார் புத்தூருக்கு அந்த பக்கம் வந்துருக்குறாரு. 3 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போயிட்டு வந்த பிறகு எதுவும் தெரியல.
அப்படி வந்தாலும் உங்கள் கையில் ஒரு ஸ்டிக் எடுத்துனாங்க. வந்திருந்தா அவர் தான் பணியில் செத்துருக்க வேண்டியதுதான். மதிய உச்சி வெயிலில் வந்தப்போ எப்படி இருக்குதுன்னா காலையில் டைமில் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் பனி. நல்லபடியாக தரிசனம் ஆகிடுச்சு. பெரிய காடா இதா? ஆ இது மலைக்கு அந்த பக்கம் ஊர் எதுவும் இருக்குதா? போட்டு வச்சுருக்காங்க. தார் ரோடு தரமாக இருக்குது. ஐயோ இருக்குது. இந்த குழுங்களும் இல்லாமல் நல்லபடியாக போகலாம். ஏன்னா ரோடு காலியாக இருக்கிறாங்க. இது மதியம் உச்சி வெயில் யாரும் வரமாட்டாங்கன்னு இல்லை. ஒரு சிலருக்கு வந்து 2 பேர் வந்து கிட்டியா காலையில் டைமாக இருந்தால் இந்த சைடு நிறைய வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்பயும் ஒருத்தர் 2 பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நார்மலாகவே இந்த இடம்னு சொல்ல கிடையாது. எல்லா இடத்துலையும் வெயில் டைமில் யாரும் வரமாட்டாங்க. ஊர் உள்ளதான் ரோடு கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. இந்த இடத்துலலாம் க்ளீனாக தான் இருக்குது ரோடு.